எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்துங்க. நாம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 16 ஏக்கர் 54 சென்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு பூமி வந்து வியாபாரத்துக்கு வந்திருக்குங்க. இந்த பூமிக்கு வந்து 3 பக்கமே வந்து தடம் இருக்குங்க. 2 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சைடுல வந்து தார் ரோடுங்க. பூமியோட மேவர் சைடு வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தடம் 40 அடி தடம் பஞ்சாயத்து தடங்க. மொத்தம் 3 பக்கமே இந்த பூமிக்கு வந்து ரோடு இருக்குதுங்க. இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம், வாழை, ஈட்டி, எலுமிச்சை, சந்தன மரம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் எல்லாமே வந்து எல்லாமே காப்புல இருக்குது. காப்புக்கு வர கண்டிஷன்லயும் இருக்கு. இதை பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். இந்த 16 ஏக்கரும் வந்து உங்களுக்கு விலைக்கு வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோல நான் ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த பூமி சுத்தி காட்டுறேன். இந்த பூமிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். வீடியோல நான் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த 16 ஏக்கர் 54 சென்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமிக்குள்ள என்ட்ரு ஆனோனையுமே ஜலமூலையில பூமியோட ஜலமூலையில 2 போர் வந்து போட்டிருக்காங்க. போர் வந்து உங்களுக்கு 700 அடி போட்டு நல்லா 2 இன்ச்சு தண்ணி வந்து நல்லா போர்ஸா ஓடிட்டு இருக்கு. இந்த தண்ணி தொட்டியோட வந்து விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரவுண்டுங்க. 30 அடி ரவுண்டு. ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 12 அடிக்கு போட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 2,10,000 லிட்டர் வந்து உங்களுக்கு இதுல தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியில ட்ரிப்பு போட்டு தான் இங்க வெள்ளாமை பண்ணி இருக்கிற அத்தனை மரங்களுக்குமே வந்து தண்ணி போகுதுங்க. இந்த 16 ஏக்கர் தோட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. 5 ஹெச்பில 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. 2 ஃப்ரீ சர்வீஸ்லயுமே தண்ணி ஓடிட்டு இருக்குது. ஒன்னு கிணத்துல இருந்து ஓடுதுங்க, ஒன்னு போர்ல இருந்து ஓடுது. இன்னொரு போரும் இருக்கு, அது யூஸ் பண்ணாம இருக்கு. போர்லயும் கிணத்துலயுமே தண்ணி மூயாவது ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த 2,10,000 லிட்டர் டேங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நம்பி இதுல இருந்து வந்து வெள்ளாமைக்கு தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. இந்த தொட்டி ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர் ரூம் இருக்கு. இந்த சார்ட்டர் ரூம்ல வந்து எல்லா மோட்டர் எல்லாமே போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார் கொண்டு வந்து நிறுத்திக்கிற அளவுக்கு நல்ல ஒரு நீள வாக்குல பந்தல் ஒன்று போட்டு விட்டுருக்குது, பந்தல் செட்டு. அதையொட்டியே வந்து ஆளு தங்கறக்கு ஒரு சின்ன லேபர் செட் மாதிரி போட்டு இருக்குது. மருந்து இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். மம்டி கடப்பாறை, மருந்து, போக்குவரத்து எல்லாமே அதுக்குள்ளே வச்சுக்கலாம். உள்ளே போய் தோட்டத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன் வாங்க. இந்த 16 ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா 3 பக்கமே ரோடு இருக்குங்க. ரோடுனா வந்து சாதாரண ரோடு கிடையாதுங்க, தார் ரோடுங்க. வடக்கு கிழக்கு கார்னர் சைடில் தார் ரோடு. பின்னாடி வந்து 40 அடி மண்ணு தடம் இருக்கு. 16 ஏக்கருக்கு கம்பி வேலி போட்டு பென்சிங் பண்ணி உள்ள யாருமே வர முடியாத அளவுக்கு நீட்டாக வந்து ஓனர் வச்சிருக்காரு. உள்ள வந்து நீங்கள் தோட்டத்தை போய் பார்க்கறக்கு, தோட்டத்தில் அறுவடை பண்ணி கொண்டு வரது எல்லாத்துக்குமே வந்து தடம் மண்ணு தடம் விட்டுருக்காரு. சென்டரில் அடிக்கு நிலைக்கு பூமியோட தெகோடு வரைக்கும் உங்களுக்கு தடம் விட்டுருக்காரு. பொலிக்கால் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வாழை வச்சு விட்டுருக்காரு. வாழை மட்டும் பார்த்தீங்கன்னா 2000 வாழை இருக்குதுங்க. வாழை எல்லாமே ஈனிடுது. எல்லாமே நீ வெட்டுக்கு வரப்போகுது. இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துல வாழை வந்து தார் வந்து வெட்டில் அந்த அளவுக்கு வந்து ஈல்டு வந்துருச்சு. நல்லா செம்மண் தடம் வந்து நல்லா நீட்டாக விட்டுருக்காரு. பூமியே நல்லா செம்மண் தாங்க, நல்லா பியூர் செம்மண். போர் வாட்டரை குடிக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது தண்ணி. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா 650 தென்னை மரம் இருக்குதுங்க. எல்லாமே வந்து காப்புக்கு வந்துருச்சு. தென்னை மரம் ஒரு காப்பே எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 மரத்தில் காப்பே எடுத்துட்டாங்க. தண்ணி இளநீ வெட்டி குடிச்சாங்க, அவ்வளோ டேஸ்ட் தண்ணி, அப்படி அருமையாக இருக்குது. எல்லாமே தென்னை மரம் எல்லாமே காப்புக்கு வந்துருச்சு. எல்லா தென்னை மரத்துக்கும் வந்து ட்ரிப்பு போட்டிருக்கு. கேட்டு வேல் நீக்கி விட்டா 650 மரத்துக்கு தண்ணி போகிற மாதிரி நீட்டாக வந்து ட்ரிப்பு போட்டு வச்சிருக்காரு. தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி, ஈட்டி மரம், எலுமிச்சை, ரோஸ் வுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மரம் வந்து எல்லாம் பார்டரில் வச்சிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு பாருங்கள், தோட்டமே வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய தோட்டம், எந்த அளவுக்கு நீட்டாக வச்சு நல்லா பழைய ஆள், நல்லா விவசாயத்தில் அனுபவம் இருக்கிற ஆள் இந்த தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அருமையாக வந்து வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து 1200 பாக்கு மரம் வச்சிருக்கிறாருங்க. இந்த 1200 பாக்கு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 மரம் வந்து ஈல்டுக்கு வர்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க உங்களுக்கு. ஸோ நல்லா சூப்பராக பாக்கு மரம் தனியாக போட்டு மெயின்டைன் பண்ணுறாரு. சந்தன மரம் வந்து 500 மரம் வச்சிருக்கிறாரு. சந்தன மரம் லைசன்ஸ் வாங்கி பக்காவாக வந்து வச்சிருக்காரு. 500 மரம் அது வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது. மாஞ்செடி வந்து பார்த்தீங்கன்னா 1500 மாஞ்செடி வந்து உள்ள வச்சிருக்கிறாரு. மாஞ்செடிக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சொட்டு நீர்லயே எல்லாத்துக்குமே வந்து சொட்டு நீர்ல வந்து தண்ணி போற மாதிரி உள்ள வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை, மகாகனி, ஈட்டி, தென்னை, சந்தன மரம், வாழை, மாஞ்செடி எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பலா மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகை செடிகள்லாம் வச்சிருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உள்ள வச்சிருக்கிறாரு தோட்டத்துக்குள்ள. இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்து தோட்டம் வந்துருச்சு. இதை வந்து சேல் பண்ணுற ஐடியாவுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு 16 ஏக்கர் 20 ஏக்கராவுக்கு வந்து ஒரு தோட்டம் மாதிரி வாங்கி ரெடி பண்ணணும், பூமி வாங்கி தோட்டமாக ரெடி பண்ணணும், இல்லை தோட்டமாக இருந்தாலே
வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. இந்த தோட்டத்தில் வந்து தண்ணி மோயாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கிருந்து 1 கிலோமீட்டரில் நம்ம புங்கம்பள்ளிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல அத்திக்கடவு தண்ணி வந்து வந்துட்டு இருக்குதுங்க. அத்திக்கடவு தண்ணி வந்துட்டு இருக்கிறனால இங்கே மோயாத தண்ணி ஓடிட்டு இருக்குது. 2 போரு ஒரு கிணறு இருக்கிறனால தண்ணி மோயாது. இவர் எல்லாம் எடுத்து டெவலப் பண்ணி அருமையாக இந்த தோட்டத்தை பண்ணிட்டாரு. புளியம்பட்டி டவுனுக்கு பக்கம், சத்தி ரோடு பக்கம், புங்கம்பள்ளி பஞ்சாயத்தில் வருது, சத்தி தாலுகா, புளியம்பட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வருதுங்க. தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமியில் நல்லா அருமையாக வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. நீங்கள் வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. தோட்டத்தை இளநீ, எலுமிச்சை, வாழை, போரு, தொட்டி எல்லாமே வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ நண்பர்களுக்கோ வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கர் வந்து 90 லட்ச ரூபா ஓனர் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் வந்து ஒரு 25 நிமிஷத்தில் போயிடலாம் கார்ல. ஏன்னா அன்னூர் ரொம்ப பக்கம். அன்னூர்ல இருந்து நீங்க வந்து கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு காந்திபுரம், கணபதி, சரவணம்பட்டி, லெஃப்ட் போனீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாமே போய்க்கலாம். புளியம்பட்டியிலேருந்து சத்தியமங்கலம் உங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ எல்லா ஏரியாவுக்குமே கொஞ்சம் ஈஸியாக போய்க்கலாம். உங்களுக்கு கோயம்புத்தூரே டோட்டல் வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம் டிராஃபிக்லின்னு ஒரு 1.25 மணி நேரத்தில் போயிடலாம். டிராஃபிக்காக இருந்தால் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் இது, அருமையான இடம். கோயம்புத்தூர்ல இப்போ பூமி விலை டெவலப் ஆகிட்டு இருக்கிற இடத்துல இது கொஞ்சம் ரேட் ரீசனபிளாக இருக்குது. வருமானம் தரக்கூடிய நேரத்தில் இந்த பூமி வந்து சேலுக்கு வந்திருக்கு. 1 ஏக்கர் வந்து 90 லட்ச ரூபா ஓனர் ஆஃபர் பண்ணுறாரு. யாருக்கெல்லாம் பூமி பிடிச்சிருக்கோ நேரில் வந்து பூமியை பார்த்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாம் சுற்றி காட்டுறேங்க. பிடிச்சிருக்குன்னா டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது. பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் விலை பேசி முடிச்சுக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிட்டு இந்த தோட்டத்தை வந்து பாருங்கள். நன்றி.